பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்சி குழப்பம், ஆதாயம் யாருக்கு இதன் மூலமாக அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. திண்டிவனத்தில் பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் பாமகவுடைய சட்ட விதிகளுக்கு முரணானது. திண்டிவனத்தில் ராமதாஸ் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் சட்ட விதிகளுக்கு, கட்சியினுடைய விதிகளுக்கு முரணானது அப்படின்னு அன்புமணி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ ராமதாஸுடைய பின்னணியில் திமுக இருக்கிறதா அன்புமணி தரப்பில் குற்றம் சுமத்துறாங்க. இப்படியாக பாமகவில் குடும்ப மோதல் வலுத்து வருகின்ற நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்களில் எந்த கட்சி பயனடைய போகிறது அப்படிங்கிற கேள்வியை இவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை எழுப்பியிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அவருடைய மகன் அன்புமணி, இவங்க இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ஓமந்தூரில் ஜூலை 8 அன்னைக்கு பாமக செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அன்புமணிக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதாக கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சொல்லியிருந்தார். ஆனால் அன்புமணி அதில் கலந்துக்கல. தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்கள் மீது கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி அதற்கு பின்னர் தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்ய கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. நிறுவனரே தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பொதுவெளியில் அவரது பேச்சுக்கு கட்டுப்படாமல் பொறுப்பற்ற பதிலை சொல்லியிருப்பது கண்டிக்கத்தக்கது அப்படின்னும் அதில் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது. அது தொடர்பான முடிவுகளும் எடுக்கப்பட்டது. அந்த செயல் தலைவர் மீண்டும் தலைவர் பதவியை அபகரிக்கும் நோக்கத்தில் பொது வெளியில கட்சிக்கு மட்டும் களங்கம் விளைவிக்காம நிறுவன தலைவருக்கும் களங்கம் உருவாக்கும் வகையில் செயல்பட்டிருக்கிறதா தீர்மானத்தில் சொல்லப்பட்டது. அதோட யார் செய்தாலும் அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நிறுவன தலைவர் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கு செயற்குழு அங்கீகாரம் வழங்குவதாக தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் செயல் தலைவர் அப்படிங்கிற மட்டும் தான் குறிப்பிட்டாலும் கூட அன்புமணியின் பெயரை நேரடியாக சொல்லலை. அன்புமணி அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தல. செயல் தலைவர் தலைவர் பதவி அபகரிக்க முயற்சி பண்ணுறாரு, கண்டிக்கத்தக்கது அப்படிங்க தான் சொல்லப்பட்டது. செயற்குழு கூட்டத்தில் பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் தலைவர் பேராசிரியர் தீரன், வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, இவங்க உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் ராமதாசனுடைய மூத்த மகள் காந்திமதியும் அதில் கலந்துக்கிட்டாங்க. பாமகவினுடைய சட்ட விதிகளுக்கு முரணாக ராமதாஸ் செயற்குழு கூட்டம் நடத்தியதாக அன்புமணி நடத்திய பாமக அரசியல் தலைமை குழு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பேசும்போது 2026 சட்டமன்ற தேர்தலை கூட்டணியில் சந்திக்க முடிவு பண்ணியிருக்கோம். நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தொடங்கிட்டோம் அப்படின்னு பேசினார். வெற்றி வாய்ப்புள்ள எல்லாருமே விருப்ப மனுவை கொடுக்க ஆயத்தமாகணும். அதே போல் உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்க இருக்கும் அப்படின்னு சொன்ன ராமதாஸ், சட்டமன்ற தேர்தலில் ஏ படிவம் பி படிவம் ஆகியவற்றில் கையெழுத்து போடுவதற்கான அதிகாரம் எனக்கு தான் இருக்குது, நான் தான் அப்படின்னு சொன்னார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட எல்லாத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா அன்புமணிக்கு சாதகமான சூழல் தான் இருக்குங்கிறதான் கட்சியுடைய பைலா பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. நிர்வாகிகளில் பெரும்பான்மையானோர் அன்புமணி பக்கம் இருக்காங்க அப்படின்னும், இந்த நிர்வாகிகளுடைய பின்புலத்தில் தான் தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னும் இது எல்லாம் சொன்னது யாருன்னா அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. கட்சி விதிகளில் அன்புமணி தான் தலைவர், அன்புமணிக்கு ஆதரவாக தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு அன்புமணி தரப்பில் சொல்கிறாங்க. பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு இது எல்லாத்தையும் கூட்டக்கூடிய அதிகாரம் தலைவருக்கும் பொது செயலாளருக்கும் இருக்குது. அவங்களால அழைக்கப்படாத கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்சி கூட்டமாக மட்டுமே பார்க்கப்படும் அப்படின்னும் அன்புமணி தரப்பில் சொல்கிறாங்க. அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவராக அன்புமணி இருக்கார். ஏன்னா அன்புமணி பாமகவுடைய தலைவராக அன்புமணி தேர்வு செய்யப்படும் போது முழு மனதோட டாக்டர் ராமதாஸ் அந்த பொறுப்பை அன்புமணிக்கு வழங்கினார். அதுக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அப்படி தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் பார்க்கப்படும் போது பாமகவுடைய தலைவராக யார் இருக்காரோ அன்புமணி பேர் தான் இருக்குது. பாமகவுடைய சட்ட விதிகளின்படி பொதுக்குழுவால் தலைவர் தேர்வு செய்கிறோம். அதில் வரக்கூடிய பிளவுகள், அதில் ஏதாவது பிளவுகள் வரும்போது பெரும்பான்மையான நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த பக்கம் இருக்காங்களோ அதை பரிசீலித்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்குறாங்க. இதுதான் வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. தந்தை மகன் மோதலால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்கும். 2 பேருக்கும் இடையில பிரச்சனை முற்றும் போது சின்னத்தை முடக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். இப்போது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பாமக இருக்குது. ஆனால் அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் வழங்கப்படலை. அதுக்கான வாக்கு வங்கியை அவங்க இன்னும் எட்டலை.
தனித்தனியாக போட்டியிட்டா அன்புமணி ஒரு பக்கம் ராமதாஸ் ஒரு பக்கம் அப்படின்னு தனித்தனியாக போட்டியிட்டாங்கன்னா 2 பேருக்குமே வெவ்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்படும். இதே கருத்தை கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் முன்வைத்து பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுக்கணும். இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு குறிப்பிட்டார். பாமக பொறுத்த வரைக்கும் பாமக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அதுக்கான போதிய வெற்றியும் வாக்கு வங்கியும் பாமக கிட்ட இப்போ இல்லை. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு அந்த கட்சிகளுடைய சின்னம் ஒதுக்கப்படும், அது ரூல்ஸ். ஆனால் அதே நேரம் பதிவு பெற்ற கட்சியாக இருந்தால் தேர்தலில் பொது சின்னம் பெறுவதற்கு விண்ணப்பிக்கணும். இதை பரிசீலித்து பொது சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்குகிறது. போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம் அப்படின்னா மாம்பழ சின்னம் கோரி பாமக விண்ணப்பித்தாங்க. அதை ஏற்று அந்த கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஒருவேளை மாம்பழ சின்னம் கொடுக்காம இருந்தாலும் பாமகவில் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ராமதாசும் அன்புமணியும் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ராமதாஸ் முடிவெடுத்தார் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் பரபரப்பாக பேசப்படும். அது ராமதாஸுக்கு எதிராக திரும்பும். இது அரசியல் ரீதியாக அந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும். அன்புமணியை முன்னிறுத்தி தேர்தல்களை சந்தித்த போது பாமக பெரிய அளவில் வெற்றி பெறலை அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு. 2 பேருமே ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்திக் கொள்ளும் வகையில் தான் இந்த மோதல் இருக்கிறது தவிர இதனால கட்சிக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது, பலவீனம் மட்டும்தான் இருக்குது பாமகவுக்கு. கூட்டணி வேட்பாளர் ஆகியவற்றை பொறுத்து தேர்தல் வெற்றிகள் தீர்மானிக்கப்படும். வரும் காலங்களில் சாதியை பார்த்து மட்டுமே மக்களாக வாக்களிப்பானா அப்படின்னா அது சந்தேகம் தான், கேள்விக்குறிதான். குடும்ப அரசியலில் இப்படி ஒரு போக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது எந்த கட்சிக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில். இந்த நிலை நீடிச்சுது அப்படின்னா வட மாவட்டங்களில் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக பாமக இருக்க போவது கிடையாது. இந்த நிலை தொடர்ந்தால் கட்சிக்காக உழைத்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா ராமதாஸ் தரப்புக்கு கூடுதல் வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். இந்த மோதலின் விளைவாக பாமக பலவீனம் அடைவது வட மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கலாம் அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கணிப்பாக தகவலாக இருக்கின்றது.